Hey guys, நான் உங்க தேடல் தீபு பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா SA ஃபேண்டசி பார்க்ல இருக்கிறோம். இந்த ஃபேண்டசி பார்க்கை வந்து நீங்க விசிட் பண்ணனும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்காக மட்டும்தான். நம்ம தீபுஸ் தேடல் வியூவர்ஸ்க்கு மட்டும் இல்லாம இங்க இருக்கிற சரௌண்டிங்ல இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து நான் வந்து பிரசன்ட் பண்றேன். இந்த வீடியோ வந்து நீங்க பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு செம்ம ஒரு ஆஃபர் காத்துன்னு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ வந்துட்டு எந்த ஒரு இண்டிவிஜுவலும் ஹர்ட் பண்றதுக்காக எடுக்கல. இது ஒரு ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக எடுத்தது, ஒரு ஃபன்னுக்காக தான். காய்ஸ், வெல்கம் டு SAR ஃபேண்டசி வாட்டர் பார்க் வேவ் பூல். இந்த வாட்டர் பார்க் எங்க இருக்குனாக்கா பாரண்டப்பள்ளியில இருக்கு. KGFல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. இந்த வாட்டர் பார்க் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்க KGFல வந்து லான்ச் ஆயிருக்கு. வேற எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்க்கும் இல்ல KGFல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறது. ரொம்ப அழகா இருக்கு இந்த தீம் பார்க். வாங்க போய் பார்க்கலாம். நீங்க என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா. இப்போ நம்ம வின்சென்ட் வந்து என்ன சொல்ல போறாரு? பாட்டு பாட போறியா? பாட்டாவும் பாடலாம். ஓகே, கொஞ்சம் சொல்லலாம். ஓகே ஓகே. உன்னுடைய பாடலை தேடி ஓடோடி வந்து என்ன ஏமாத்தாதே கோபால், என்ன ஏமாத்தாதே. சொல்லு சாம். சொல்லு சாம். ஓ, இப்போ கோபால் அது ஓகே. சரி, ஓகே. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. என்ன பாட்டு பாடுறேன்னா, ஓகே, இங்க நிறைய இருக்குதா? ஓகே, இங்க பாருங்க ஒரு மலை இருக்குது. இங்க பாருங்க வந்துட்டு அது ஏதோ இங்கே புஷ், அங்கே புஷ். அப்படியா? இந்த பாரு இங்க புஷ், இந்த பாரு இங்க புஷ். இந்த மாதிரி. ஓகே, அதனால நம்ம இதனால எந்த பாட்டு டெடிகேட் பண்ண போறோம்னா, என்ன ஐட்டங்களோ பார்க்கினிலே ஓடி போய் பார்த்து விடுவோம். ஓகே, தண்ணி இல்லை வறண்ட நிலமோ. ஓ, DVR கேண்டீன். இந்த ரெசார்ட்டில் இருக்கிற DVR கேண்டீன் வந்து விசிட் பண்ணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் வெஜிடேரியன் தான் இது. பசி காதலிக்குது, கண்ணுதிரிலே நான் என்ன பண்ணுவேன்? ಇಲ್ಲಿ ಏನೇನು ವೆರೈಟೀಸ್ ಫುಡ್ ಸಿಗುತ್ತೆ? ವೆಜ್ ಐಟಮ್ಸ್ ಸಿಗುತ್ತೆ. ಓಕೆ, ನಾರ್ತ್ ಇಂಡಿಯನ್, ಸೌತ್ ಇಂಡಿಯನ್, ಚೈನೀಸ್ ಐಟಮ್, ಜ್ಯೂಸು ಅದೆಲ್ಲ ಸಿಗುತ್ತೆ. ನಿಮಗೆ ಬ್ಲೆಸ್ ಚಾಟ್ ಐಟಮ್ಸ್ ಸಿಗುತ್ತೆ. ಪ್ರೈಸ್ ಎಲ್ಲ ಹೆಂಗಿದೆ? ನಮಗೆ ರೀಸನಬಲ್ ಆಗೈತೆ. பாருங்க, இங்க பாஸ்கெட் பால் கேம் இருக்கு. இந்த பாஸ்கெட் பால் வந்து 100 ரூபாய்க்கு 5 பால் தருவாங்களாம். இந்த 5 பால்ல வந்து 3 பால் வந்து பாஸ்கெட்ல வந்து நம்ம கோல் ஏம் பண்ணிட்டாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு டெடி பேர் தராங்களா. கைஸ், இந்த இடத்துல வந்துட்டு அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் இருக்குது. பாருங்கள், நம்ம டயர்ட் ஆனாக்கா வந்து கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், அப்புறமா சிப்ஸ் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்துட்டு பாத் சூட் இருக்குது. மெயினாக வந்து நம்ம வந்து ஒரு வாட்டர் தீம் பார்க்லாம் போகிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து சூட்டுங்க ரொம்ப தேவைப்படும். ஓகேங்களா? இந்த சூட்டோட கடை வந்து இங்கே இருக்குது. இந்த ஸ்விம்மிங் பூலோட சூட் கடை. வாங்க போய் பார்ப்போம். என்னென்ன வெரைட்டிஸான ட்ரெஸ்ஸஸ் கிடைக்குது உங்கள் கடையில்? ஷார்ட்ஸ் இருக்குது, பனியன் இருக்கு, ஓகே, லேடிஸ் கஸ்டம் இருக்குது, ஓகே, கூகல்ஸ் இருக்கு. ஓகே, கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில். கைஸ், காகல்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு ஆடுறதுக்கு வெறும் 100 ரூபாங்க, ஜாஸ்தியில். பாருங்கள், நல்ல ஒரு சூப்பர் மெட்டீரியல் கூட நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம பசங்க, குட்டி பசங்களுக்கு கண்ணாடியில் போட்டுன்னு ஆடுறதுக்கான ஒரு காகல்ஸ் செம்மையாக இருக்குது. வெறும் 100 ருபீஸுங்க. நல்ல ஒரு மெட்டீரியலில் மேட் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், பிரேக்கபிள் இல்லை, நல்லா இருக்கு. இதெல்லாம் நல்லா வந்து ஜரிங்கன் போகிற மாதிரியான ஒரு ஷார்ட்ஸ். இது எவ்வளோ நான் விலை? இது வந்து 100 ருபீஸ். வெறும் 100 ரூபாங்க. பாருங்கள், எங்கெங்கே போகிறீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க. ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று வாங்கி போட்டு உள்ளே போயிட்டு ஸ்லைடில் இறங்கினீங்கன்னா ஜொயின்னு இறங்கிடுவீங்க. எப்படி ஜொயின்னு போயிடுவீங்க.
சின்ன கைஸ் ஷர்ட்ஸ் இது வந்து இருக்கு. குட்டி பசங்களுக்கு வந்து சின்ன ஷார்ட்ஸ் போட்டுன்னு ஆஃப் ட்ரவுசர் போட்டுன்னு விளையாடுறவங்களுக்கு. கைஸ் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது குட்டியா ட்ரெஸ்ஸு. சின்ன பசங்களுக்கு அழகாக குட்டி பசங்களுக்கு வந்து போட்டுன்னு ஆடுற ஒரு சூட்டு. எவ்வளோண்ணா இது? இது 100 rupees இது. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம அண்ணா கடையில் வெறும் 100 rupeesங்களாங்க. கைஸ் தண்ணியில் இறங்கும் போது நம்ம ஃபோன் வந்து பாக்கெட்டில் வைக்க முடியாது. 40,000 rupees ஃபோன் எல்லாம் உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஓகே 30,000 40,000 கொடுத்து வாங்குற ஃபோன் எல்லாம் வந்து 100 ரூபாய் கவரில் வந்து நம்ம சேஃப் கார்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்தீங்கன்னா இந்த ஒரு பவுச் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கின்னு ஃபோனை போட்டு நம்ம கழுத்தில் போட்டுன்னு சுற்றலாம். இதோட விலை வந்து வெறும் 100 ரூபாங்க. பாருங்கள் நம்ம வந்து ஐஃபோன் வச்சுருப்போம், ஸ்மார்ட் மொபைல்ஸு. நிறைய பேர் வந்துட்டு மொபைல் எங்கே வைக்கிறது, எங்கன்னா வச்சிங்கன்னா பேக்கில் யாருனா எடுத்துப்பாங்கன்ற ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக இந்த பவுச் வாங்கிக்கோங்க. இந்த பவுச்சோட விலை வந்து வெறும் 100 ரூபாங்க. நம்ம அண்ணாவோட கடை வந்துட்டு வெறும் 100 ரூபான்றதுனால நம்ம அண்ணா கடை பேர் வந்து 100 ரூபாய் அண்ணா கடைன்னு சூப்பராக வச்சிடலாம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. எல்லாமே வந்து ரீசனபிளான ரேட்டாக தான் இருக்குது. வெறும் 100 ரூபாய் தாங்க. எதுவுமே வந்து ரேட் ஜாஸ்தி இல்லை. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அண்ணாவோட கடையை வந்து விசிட் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ, வெல்கம். W&F waffles and fries. இதில் நம்ம வேஃபல்ஸு அண்ட் ஃப்ரைஸில் ஃபுல் வெரைட்டி கொடுக்குறோம். வேஃபல்ஸ்லனாக்கா ரெடி நம்ம கஸ்டமர் வந்துட்டு நம்ம சேர்ந்து கொடுக்குறது, ரெடியாக வராது. இதில் நிறையா சாக்லேட்ஸு, வேஃபல்ஸு அண்டு டாப்பிங்ஸ் இருக்குது நிறையா. சின்ன வயசில் பார்த்த பொருட்கள் மாதிரி தெரியுது எனக்கு. இந்த பள்ளி மிட்டாயெல்லாம் இருக்கு. ஆமாம், என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. இந்த உங்கள் சேனல்லேருந்து வந்தாக்கா இன்னும் நம்மளுக்கு குஷி. ஓகேண்ணா, ஷூர். வருவாங்க, நம்ம வியூவர்ஸ் வருவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லா ஸ்பெஷலாக பண்ணி கொடுங்க. எங்கே பேனர்ஜியை காணோம்? என்ன தேடுறாங்க? இதோ இங்க இருக்க பார்த்தா கண்டிப்பாக பள்ளி மிட்டாய், அப்புறமா இந்த சாக்லேட்ஸ் எல்லாம். இதில் சாக்லேட் நிறையா இருக்கும். எக்ஸ்ட்ரா ஆட்-ஆன்ஸ் எப்படி உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். இப்போது ஆட்-ஆன்ஸ் நிறையா சாக்லேட்ஸ், இதெல்லாம் சாக்லேட் சிரப்பு அண்ட் எவ்ரிதிங் சாக்லேட் தான். பாருங்கள், பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸான நம்ம தீம் பார்க்கு தான் வந்து இந்த SA ஃபேண்டசி பார்க்காக வந்து இங்கே உருவாகிருக்கு. நல்ல ஒரு சம்மர்ஸ் வெக்கேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸாக தான் இருக்கும் இந்த இடம். பாருங்கள், சூப்பர்பில் வேறு லெவலான ஒரு பிளேஸ் தான். செம்ம என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள், பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும். வேவ் பூல், இந்த வேவ் பூலில் இருக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ ரஷ் இருக்கு. பாருங்கள், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. காய்ஸ், இப்போ வந்து பெரியவங்க ஆடுறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ குட்டி பசங்க ஆடுற ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். வேறு லெவலில் வந்து ஒரு ஃப்ளைட் இருக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவிடா. கைஸ், இது குட்டி பசங்களுக்காக பண்ணி வச்சுக்கிறது. பெரியவங்க ஏறாதீங்க, இது ஒன்லி ஃபார் சைல்டு. இது வந்துட்டு என்ன மாதிரி ஒரு குழந்தைக்காக பண்ணி வச்சுக்கிறது. பார்க்கலாம். ஐயோ ஐயோ, நம்ம வந்து குட்டி பசங்களோட ஸ்லைடில் இருக்கிறோம். ஏன்னா நான் ஒரு குழந்தைனால இங்கே வந்து தெரியாதா. உன்னோட மைண்ட் வாய்ஸ் புஷ்டா. நான் வர மாதிரி இருப்போம். வந்துட்டீங்க சார். கடைசியாக ஒரு ஸ்லைடு வந்து குஷ்டா. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? உண்மையாகவே செம்ம என்ஜாய் பண்ணுவேன் நானும் சாம். வாங்க பாருங்கள், பெரியவங்க கூட வந்து குழந்தையாக மாறிட்டாங்க இந்த வாட்டர் பார்க்கில். வந்து வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கும் சாமுக்கு. ரொம்ப நல்ல வந்து தீம் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த பார்க்கில். நல்லா என்ஜாய் பண்ணேன். அந்த ஒரு 2 hours 3 hours எப்படி போட்டு எனக்கு தெரியலங்க. சோப் போட்டு குளிக்கிறான் சார், சோப் போட்டு குளிக்கிறான். இங்கே பாருங்கள், நம்ம சாம வாட்டர் ஃபால்ஸில் போயிட்டு குளிக்கிறேன்னு போனால் என்னை கூப்பிட்டா நான் போல. கடைசியில் அவங்க மட்டும் அப்படி குளிச்சுன்னுக்கிறான் பாருங்கள். ஏய், குளிக்கிற சொல்லிட்டு ஏமாத்திட்டேன். ரெயின் டான்ஸை வந்து நான் செம்ம என்ஜாய் பண்ணேங்க. அது பாருங்கள் என்ன நான் பண்ணுறேன் பாருங்கள். டான்ஸை பார்த்தீங்களா? ஐயோ ஐயோ. அப்புறமா நான் ஆடுறதை பார்த்துட்டு நம்ம சாம வந்து ஜாயின் பண்ணிக்கினாரு. அங்கே பாருங்கள் என்ன நான் பண்ணுகிறோம் பாருங்கள். பீச்சில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்கள். வேவ்ஸ் ரொம்ப
க்ளீனாக ரொம்ப நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க இந்த பார்க்கை. கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஒரு சம்மர் வெக்கேஷனுக்கு கண்டிப்பாக வந்து இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். நம்ம சாம் வந்து உள்ளே போக மாட்டேன்னு சொன்னார். அவர் பண்ணுகிற அடல்பறை கொஞ்சம் பாருங்களேன், அங்கே பாருங்க. போக மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இருக்கிறாரு. வாடானா வரமாட்டேன்றான். அவனு என்ஜாய் பண்ணுறான். போக மாட்டேன்னு சொன்னேன் சார், உள்ளே போக மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் பயங்கரமாக பண்ணேன். என்ன விஷயம், எப்படி இருந்துச்சு? மஸ்தாக இருக்கா, சூப்பராக இருந்துச்சா? நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். குரங்க விட மோசமா தவிரா இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. गाइस இப்போ நம்ம வந்து எஸ்ஏ ஃபேண்டசி பார்க்கோட டாப் வியூவில் இருக்கிறோம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க गाइस, செம்மையான ஒரு வியூ பாயிண்ட் பாருங்க. பார்க்கிங்க்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சூப்பர்ல. என்னடா ஸ்லைடில் லைட்டு போட்டுக்கிறாங்கன்னு பார்த்தா ரேடியம் வாங்க செம்மையாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்க்கில் கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடிட்டு அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு நானும் சாமாங்க பாருங்கள் என்னென்ன பண்ணுறோம் பாருங்கள். உண்மையான ஒரு ப்ரொஃபஷ்னலான டான்ஸர் பார்த்தாங்கன்னா எங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்களோ எனக்கு தெரியல. போங்க அங்கே பாருங்க, கிரிக்கெட்லாம் அந்த கிரவுண்டில் போயிட்டு பால் பிடிக்கிறோமா. ஐயோ ஐயோ சபா, இப்பவே கண்ணை கட்டுது. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? பகிட்டி இல்லை, ஆமாம் சார், பெல்லு மாதிரியாகுது, பெல்லு மாதிரியாகுது சார். உங்களுக்கு என்னன்னு தெரியாது, அந்த டப்பில் வந்து ஃபுல்லாக தண்ணி ரொம்ப அது கீழே போய் நின்னாக்கா தமான்னு நம்ம தலைமையில் ஊற்றும். ஆமாம் சார். மாடி எத்த தட்டி. இது வந்துட்டு ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து அடல்ட்டுக்கு, இன்னொன்று வந்து சில்ட்ரன்ஸுக்கு. இங்கே பாருங்க, கிட்ஸுக்கு வந்து குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க. நம்ம அதுக்கு போயிடலாம், அது கொஞ்சம் சீக்கிரம் ரொம்பிடும். இங்கே ஊற்றுக்கிறா. கைஸ் இப்போ வந்து நம்ம இதுக்கு போகலாம், இது மட்டும் அதுக்கு போகலாம், ஏன்னா சீக்கிரம் ரொம்பிடும். ரொம்ப நேரம் ஆகுது ரொம்பத்துக்கு. வடபோச்சே. ரொம்பிச்சு இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறனோ? இல்ல, கை கெட்டு வாய் கெட்டல சார். சொல்லி ஐயோ ஐயோ. இப்போ நம்ம கூட இருக்கிறவர் வந்து இந்த பார்க்கோட ஓனர் தான். இவர்கிட்ட நம்ம ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த பார்க் வந்து கேஜிஎஃப்ல நீங்க எத்தனை வரணும்னுட்டு நீங்க எப்படி யோசிச்சீங்க? கேஜிஎஃப்ல நான் பிறந்தும் வளர்ந்து இவ்வளோ பெரிய ஆளாயிருக்கிறேன். ஏன்னா கேஜிஎஃப்ல நம்ம சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கிறோம். கேஜிஎஃப் வந்து வேர்ல்டில் நம்பர் 1 சிட்டி நம்ம கேஜிஎஃப். ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்தது நம்ம கேஜிஎஃப்க்கு, ஃபர்ஸ்ட் கரண்ட் வந்தது நம்ம கேஜிஎஃப்க்கு, எல்லாமே வந்தது நம்ம கேஜிஎஃப். கேஜிஎஃப் ஃபிலிம் வந்துட்டு நம்ம ஒரு ஃபிலிம் எடுத்தாரு. கேஜிஎஃப் 1 ஆயிடுச்சு, கேஜிஎஃப் 2 ஆயிடுச்சு, கேஜிஎஃப் 3 இப்போ ரிலீஸ் ஆக போகுது. இந்த மாதிரி நம்ம கேஜிஎஃப்ல எல்லாம் பேரு இதே மாதிரி ஆஃப்தாப், இதே மாதிரி எஸ்ஆர் ஃபேண்டசி வாட்டர் பார்க் ஒன்று பண்ணிக்கிறோம். இமிடியேட்லி எல்லா தாலுக்குல ஆந்திரா, தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் நம்ம எஸ்ஆர் ஃபேண்டசி வாட்டர் பார்க் எப்படி கேஜிஎஃப் 1, 2, 3 ஆயிடுச்சோ அதே மாதிரி 1, 2, 3 வாட்டர் பார்க் பண்ணுறதுக்கு நான் முடிச்சு பண்ணிருக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னால என்ன வேணுமோ இப்போவோ அதுதான் வேணும். நம்ம சேனலுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்ததுக்கு எங்க தீபு தேடல் சார்பா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸுங்க. நம்ம பிரதர் தீபு வந்து ரொம்ப இப்போ இல்லை, இந்த ஒர்க்கு எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சோ அப்போலேருந்து வர்றது. சார் ஓனர் யார் கொஞ்சம் பேசணும், ஒரு பர்மிஷன் வாங்கணும், ஒரு வீடியோ எடுக்கணும்ன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தார். இவர் வீடியோ போடும்போது யாரா வீடியோ தெரில எனக்கு. நான் நம்மள மெசேஜ் அனுப்பிச்சேன், கால்மி இந்த நம்பர், நான் ஓனர் 2 மெசேஜ் அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் இவர் ஃபோன் பண்ணியிருந்தார் ஆச்சுங்களா. பண்ணிட்டு இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இப்போ எஸ்ஆர் ஃபேண்டசி வாட்டர் பார்க்க ரொம்ப லைக் கொடுத்து பண்ணிட்டு அப்லோட் பண்ணிக்கிறார் யூடியூப்ல. எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இப்போ எல்லாரும் ஜாஸ்தியாக சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு டைம் வந்து நம்ம எஸ்ஆர் ஃபேண்டசி வாட்டர் பார்க் டீமுன்னா ஒன்று என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா இருந்துச்சுனாக்கா அது மேலே நீங்கள் 3 ஸ்டார் தரீங்களோ 5 ஸ்டார் தரீங்களோ அது உங்கள் மேலே விட்டுது. ஜெய் ஹிந்த், ஜெய் கர்நாடகா, நமஸ்காரம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கேஜிஎஃப்ல ஃபஸ்ட் டைம் தர்கா கிட்ட வந்து வண்டர்லா மாதிரி ஓப்பன் ஆகிக்குது. எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு வந்தாலும் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். எல்லாமே நல்லா இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டியும் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லபடியாக பார்க்கலாம். சுற்றி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலியோடு தான் வந்து இருக்கிறது. ಎಲ್ಲಾಮೇ வந்து நம்மளுக்கு வந்து ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನಾನು ಕೃಷ್ಣಕುಮಾರ್ ಅಂತ, ನಾನು ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಪ್ರೊಫೆಸರ್ ಆಗಿದ್ದೀನಿ. ಇಲ್ಲಿಂದ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಆಡ್ಬಿಟ್ಟು ಬರೋದು ತುಂಬ ಶ್ರಮ, ಟೈಮು ಎಲ್ಲ. KGF ಅಲ್ಲಿ ಯಾವಾಗ ಈ ಥರ ಥೀಮ್ ಪಾರ್ಕ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯ್ತು ಅಂತ ಭಾನುವಾರ ಗೊತ್ತಾಯಿತು. ತಕ್ಷಣ ನಾವೆಲ್ಲ ಡಿಸೈಡ್ ಮಾಡಿದ್ವು ಈ ಥರ ಮುಂದಿನ ವಾರನೇ ಬರಬೇಕಂತ. ಇಲ್ಲಿ ಬಂದು ನೋಡಿದ ಮೇಲೆ ಈಗ ವಂಡರ್ಲಾ ಹೆಂಗಿದೆಯೋ ಅದೇ ಥರ ಅರ್ಧಕ್ಕೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. பட் KGFನಲ್ಲಿ ಇಂಥದ್ದು ಒಂದು ಇರೋದು ನಮಗೆ ಬಹಳ ಸಂತೋಷ ಆಗುತ್ತೆ. இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இங்கே ஜாலியாக விளையாடுறேன். எல்லா சம்மர் ஹாலிடேஸில் வாங்குவோம். Very happy to come here. I enjoyed very well. अच्छा राइड सी अच्छा एंजॉय कर सकती हूँ. पानी वेव सब अच्छा है. पूरे आ सकती हूँ, बच्चे बड़े बूढ़े सब, ओल्ड एज सब अच्छा एंजॉय करे जा पानी में. सब राइड सब अच्छे हैं. ये पार्क अच्छा है और हर एक चीज़ का एक्सपीरियंस अच्छा लगता है. हर एक चीज़ राइड सब कुछ अच्छे से अच्छा है. पूरे जने आको एंजॉय कर सकती हैं. आओ एंजॉय करो. सबसे अच्छा रेन डिस्को, वेव्स और पूरे पानी के रेट्स अच्छे से अच्छे ही हर एक जने एंजॉय कर सकती हैं. थैंक यू. Everyone can come and do visit this park. So whatever we have enjoyed everything too good. The park is very good and we can enjoy everything. Just come along with your families and have a great weekend ahead. Guys, thanks for watching this video. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து ஒரு செம்ம ஆஃபர் காத்திருக்குன்னுட்டு. அதுக்கான டைம் தான் இது. கீழே இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கோடை எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் எஸ்ஏ ஃபேண்டசி பார்க்கில் நீங்கள் வந்துட்டு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அவங்க 10% டிஸ்கவுண்ட் தருவாங்க. இந்த வீடியோவோட கோட் வந்துட்டு 1 month பீரியட் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து வேலிடிட்டியாக இருக்கும். அந்த 1 monthக்குள்ளே எத்தனை பேர் போய் பார்க்குறீங்களோ உங்களோட சாய்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இனி ஒரு அடுத்த தேடலில் நான் உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை ஃப்ரம் உங்கள் தீபு. பாய், சைனிங் ஆஃப்.